வணக்கம். பைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பைல்ஸு ஒரு 40 வயசுக்கு மேலே நிறையா பேருக்கு வருது. என்ன காரணம் அப்படின்னோம்னா, நொறுக்கு தின்பண்டங்கள், செமிக்காத உணவுகள், ஃபைபரஸ் டயட் இல்லாத முட்டைக்கோசு, நூற்கோல், கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி பீன்ஸு, புடலங்காய், அவரைக்காய், பூசணிக்காய் போன்ற உணவுகளை நம்முடைய நாட்டு உணவுகள் இதெல்லாம் இந்த பூசணிக்காய் அதெல்லாம் இது மாதிரி ஃபைபரஸ் டயட்டை எதையுமே நம்ம என்ன செய்கிறதில்ல, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. கண்ட நேரத்துக்கு கண்ட மேனிக்கும் சாப்பிட்றது, நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றது. இதனால் வயிறு கட்டுகள் மாறி போயிடுது. கட்டுக்குள்ளே பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. அந்த பாக்டீரியாஸும் இங்கிலீஷ் மருந்துகளை நிறையா சாப்பிட்றதுனாலையும் ஆன்டிபயோட்டிக்களை நிறையா எடுத்துக்கிறதுனாலையும் அது என்ன செஞ்சிடுது, அழிஞ்சு போயிடுது. இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னோம்னா இந்த ப்ரோபயோட்டிக் அதெல்லாமே நமக்கு அதிகமாக கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த வயிறில் என்ன உண்டாகுது அப்படின்னோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. நிறையா பேருக்கு ஃபேட்டி லிவர் 40 இயர்ஸுக்கு அப்புறம் ஃபேட்டி லிவர் வந்துடுது. வயிறுக்குள்ளே டைஜஷன் ஒழுங்காக உண்டாகிறதில்ல, மோஷன் ஒழுங்காக போகிறதில்ல, அது அடைச்சிக்கிறது. இதனால் என்ன வந்துடுது அப்படின்னோம்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வருது. அது என்ன செய்யும் அப்படின்னா லேசாக எரிச்சல், வலி, லேசாக ரத்தம் சொட்டுறது, இந்த மாதிரி வரும். அந்த ஆசன வாயில் லேசாக இதழ்கள் மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி லேசாக வெளியே வர ஆரம்பிக்கும். பெயின்கள் அதிகமாக இருக்கும். இதுக்கு நம்ம ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா போன்ற ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம சிறந்த மருந்துகளை கொடுக்குறோம். இதனால் இந்த பைல்ஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் உங்களை காப்பாற்றும். நல்ல ரிலீஃப் இமீடியேட்டாக கிடைக்கும். சரி, பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ஆகும்னா, பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 50% பேர் சரியாகிறாங்க. அது 3, 7, 11ங்கிற 3 பொசிஷன்ஸில் அந்த பைல்ஸ் உண்டாகுது. ஒரு பொசிஷனில் ஆப்ரேஷன் பண்ணால் இன்னொரு பொசிஷனில் அது என்ன செய்யலாம், அந்த வெயிட்ஸ் உண்டாகலாம், பைல்ஸ் உண்டாகலாம். இது ஒன்று. இன்னொன்று, அந்த ஆசனவாயை சுற்றி கட் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு அந்த ஸ்பிங்க்டர் ஒழுங்காக வேலை செய்யாமல் பொறுக்குன்னு சொல்லிட்டு நினச்ச உடனே சில நேரம் கண்ட்ரோல் இல்லாமல் அந்த கேஸோடு சேர்ந்து ஆகி போடுறது, அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் ஏற்படும். இது எல்லாமே இல்லாமல் நம்மளால் சிறந்த வகையில் ஒரு ட்ரீட் பண்ண முடியும், ஒரு டைஜஷனை சரி பண்ண முடியும். அதனால் இந்த பைல்ஸ்லேருந்து வெளிவர முடியும், மோஷன் கண்ட்ரோல் நல்லபடியாக கொண்டு வர முடியும். தேங்க்யூ. டாக்டர் லக்ஷ்மணன் அண்ட் டாக்டர் பத்மாவதி, ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், 98421 09122.